ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது வானத்தை பார்த்து கதறி இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு காரியத்தை முழுமனதோடு திட்டமிடுவீர்கள், அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தடை வந்து அந்த வாய்ப்பை தட்டிப்பறிக்கும். ஒரு கதவு திறக்கும் என்று நீங்கள் நம்பும்போது அது உங்கள் முகத்திலேயே அடித்து மூடப்படும். தொடர் தோல்விகளாலும் எதிர்பாராத தடைகளாலும் உங்கள் கனவுகள் சிதைந்து போவதாக நீங்கள் உணர்கிறீர்களா? சில நேரங்களில் கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்பதையும் மூடப்படும் கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் உன்னதமான ரகசியத்தை இந்த கதை உங்களுக்கு புரிய வைக்கும். வெல்கம் டு கதை காவியம் சேனல். ஒரு சிறிய கிராமத்தில் திலீப் என்ற இளைஞன் வசித்து வந்தான். பெரிய வணிகர்களுடன் சேர்ந்து பயணம் செய்து வெளிநாடுகளை பார்த்து நிறைய தங்கத்துடன் ஊர் திரும்ப வேண்டும் என்பதே அவனது கனவாக இருந்தது. ஆனால் அவன் தனது பயணத்தை தொடங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை குறுக்கிட்டு கொண்டே இருந்தது. முதல் முயற்சியாக அவன் கிளம்பிய அன்று கிராமத்திற்கு வெளியே இருந்த பழைய மரப்பாலம் உடைந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அவனால் செல்ல முடியவில்லை. இரண்டாவது முயற்சியாக சில வாரங்கள் கழித்து மீண்டும் கிளம்ப தயாரான போது அவனது தந்தை ஏணியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக அவன் தனது கனவை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டியிருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய வணிக குழுவில் சேர அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. மூன்றாவது முயற்சியாக அவன் கிளம்பத் தொடங்கிய போது அன்று காலை அவனது ஒரே கழுதை நோய்வாய்ப்பட்டு பலவீனமடைந்தது. சரியான நேரத்திற்கு அவனால் சந்திப்பு இடத்திற்கு செல்ல முடியவில்லை. தொடர் தோல்விகளால் மனமுடைந்த திலீப், கடவுளே, நான் திறக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு கதவையும் ஏன் மூடுகிறாய்? என் உழைப்பும் வலியும் உனக்கு தெரியவில்லையா என்று அழுது புலம்பினான். அப்போது மரியா என்ற ஒரு ஞானம் மிக்க முதியவளை அவன் சந்தித்தான். அவர் அவனிடம் 2 விதைகளை கொடுத்து ஒன்றை மக்கள் நடக்கும் கடினமான பாதையிலும் மற்றொன்றை ஓடையின் அருகே உள்ள மென்மையான மண்ணிலும் நடச் சொன்னார். சில வாரங்கள் கழித்து திலீப் வந்து பார்த்தபோது கடினமான பாதையில் இருந்த விதை முளைக்கவில்லை. ஆனால் ஓடையின் அருகே இருந்த விதை ஒரு அழகான செடியாக வளர்ந்திருந்தது. மரியாவனிடம், உன் திட்டங்கள் அந்த பாதையில் இருந்த விதை போன்றவை. நீ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாய், ஆனால் அங்கே வளர்ச்சிக்கு இடமில்லை. உன் வாழ்க்கை எங்கே வளர வேண்டும் என்பதை உன்னை விட ஒரு உயர்ந்த சக்தி தீர்மானிக்கிறது. அதுதான் கடவுள். சில நேரங்களில் கதவுகள் மூடப்படுவது உனக்கு எதிராக அல்ல, உன்னை சரியான இடத்திற்கு திருப்புவதற்காகவே என்று விளக்கினார். அன்றிலிருந்து திலீப்பின் வாழ்க்கையில் சில மாற்றம் ஏற்பட தொடங்கியது. அவன் அந்த செடியை தொடர்ந்து பராமரித்தான். அது ஒரு பெரிய நிழல் தரும் மரமாக வளர்ந்தது. வெயிலில் செல்லும் வழிப்போக்கர்கள் அந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்கத் தொடங்கினர். திலீப் அவர்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்து உதவினான். அந்த இடம் ஒரு புகழ்பெற்ற தங்குமிடமாக மாறியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய வணிக குழுவின் தலைவர் அங்கே ஓய்வெடுத்தார். திலீப்பின் சேவையால் நெகிழ்ந்த அவர் திலீப்பின் குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாழ்நாள் முழுவதும் வழங்குவதாக உறுதியளித்தார். திலீப் தான் விரும்பியபடி ஒரு பயணியாக மாறவில்லை, ஆனால் உலகம் அவனிடம் வந்தது. அவனது கனவுகள் உடைந்தபோது அவன் கைவிடப்படவில்லை, மாறாக ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வழிநடத்தப்பட்டான். உடைந்த கனவுகள் சிதறிய துண்டுகள் அல்ல, அவை ஒரு அழகான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான விதைகள். நம் வாழ்வில் கதவுகள் மூடப்படும் போது நாம் தற்காலிகமாக தோல்வியடைந்தது போல தோன்றலாம். ஆனால் கடவுள் நமக்காக ஒரு சிறந்த பாதையை அமைதியாக உருவாக்கி வருகிறார். நம் உழைப்பின் மீது நம்பிக்கையும் காலத்தின் மீது பொறுமையும் இருந்தால் நாம் தேடிச் செல்லும் வெற்றியை விட நம்மை தேடி வரும் வெற்றி மிகச் சிறந்ததாக இருக்கும். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.